வணக்கம். நிறைய பல்கலைக்கழகங்களில் நல்ல மதிப்பெண் பெற்றவர்களும், பள்ளி இறுதியில் பதக்கங்கள் பெற்றவர்களும், பரிசுகள் பெற்றவர்களும் போட்டித் தேர்வுகள் எழுதும்போது அவர்கள் வெற்றி பெற முடிவதில்லை என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் பள்ளியில் நிறைய மதிப்பெண்கள் பெற்றோம், பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ரேங்க் பெற்றோம், அப்புறம் ஏன் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைப்பது உண்டு. நான் பல மாணவர்களை சந்திக்கும் போது அவர்கள் இந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழக தேர்வுகளுக்கும் இந்த போட்டித் தேர்வுகளுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது அதனுடைய சிலபஸ். பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸ் எப்படி, அது வேறு மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் படித்தோம். எங்களுக்கு வேளாண்மைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிர்களை பற்றி, கம்பு பற்றி, சோளம் பற்றி, நெல் பற்றி, இதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஊரில் விளையக்கூடிய பழங்களை பற்றி, நம்ம ஊரில் விளையக்கூடிய எண்ணெய் வித்துகள், நம்ம ஊரில் அதிகமாக விளையிறது எதுக்கு, நிலக்கடலை, எள்ளு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. தென்னை மரத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ யூபிஎஸ்சி சிலபஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, அது ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ். முதன்முறையாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, அப்போ தான் கடுகு பற்றி படித்தோம், உருளைக்கிழங்கு பற்றி படித்தோம், முட்டைக்கோசு பற்றி படித்தோம், அங்கே இருக்கக்கூடிய கோதுமை, பார்லி, ரை, இதெல்லாம் பற்றி படித்தோம். அதனால் என்னென்னா, இந்த பாடத்திட்டம் வேறுபடுவது ஒன்று. ரெண்டாவது இந்த பாடத்திட்டத்தை தாண்டி நம்ம ரீடிங் மெட்டீரியல்ஸ் என்ன. இப்போ நம்ம பல்கலைக்கழக தேர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, அதை படித்தா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அதே மாதிரி பள்ளியில் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை நம்ம தரவாக படித்தோம்னா மதிப்பெண்கள் பெற முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் ரீடிங் மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்குன்னு இல்லை, அதை தாண்டி வெளிநாட்டில் அவங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விற்பனர்கள் எழுதின புத்தகங்களை படிக்கணும், ஆய்வு நூல்களை படிக்கணும், ஆய்வு கட்டுரைகளை படிக்கணும், ஜேர்னல்ஸ் படிக்கணும், மேகசின்ஸ் படிக்கணும், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும். அதனால் இந்த ரீடிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு போட்டித் தேர்வுக்கும் ஒரு பல்கலைக்கழக தேர்வுக்கும் வேறுபடுகிறது. ஏன்னா இதில் பல்வேறு விதமான ரீடிங் மெட்டீரியல்ஸை படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டாரு, எம்எஸ்சி பாஸ் பண்ணிட்டாரு, +2 பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு, பிஇ பாஸ் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் போட்டித் தேர்வுகளில் என்ன சொல்லுவோம்னா, ஹி குவாலிஃபைடு ஃபார் ஐஏஎஸ், ஹி குவாலிஃபைடு ஃபார் ஐபிஎஸ், ஹி குவாலிஃபைடு ஃபார் நீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போட்டித் தேர்வுகள் எப்படின்னா, பாஸ் கிடையாது, அதில் குவாலிஃபிகேஷன். இப்போ இந்த பாஸுக்கும் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பள்ளிக்கூடத்தில் 100 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த மினிமம் மார்க்ஸ் வாங்கினா எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். இதில் ஒரு வித்தியாசமே கிடையாது. 100% எங்கள் ரிசல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஸ்டேட் ஃபுல்லாக எழுதக்கூடிய அந்த 10th எக்ஸாமில் அத்தனை பேரும் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மினிமம் மார்க்ஸ் வாங்கிட்டால் எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். ஆனால் எழுதுகிறவங்க எல்லாருமே குவாலிஃபை ஆக முடியாது. ஏன்னா 100 சீட் இருக்குதுன்னா, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். உதாரணத்துக்கு என்ஜினியர்ஸ்க்காக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. 100 சீட் இருக்குன்னா, மொதல் 100 மார்க் வாங்கினவங்க தான் குவாலிஃபைடு. மற்றவங்களாம் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. மற்றவங்களாம் 60 வாங்கியிருக்கலாம், 70 வாங்கியிருக்கலாம். ஆனால் இவங்க ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்குறாங்கல்ல, அந்த டாப்பர்ஸ் மட்டும்தான் அதுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அதனால் இங்கே எப்படின்னா, இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வைத்து மட்டும் தீர்மானிக்க. இப்போ என் பர்ஃபார்மன்ஸ் பள்ளிக்கூடத்தில்னா நான் 40 மார்க் வாங்கினா நான் பாஸ், அப்படி கிடையாது. இங்கே என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, என்னோட எழுதல அத்தனை பேருடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து அதையோட என்னது சிறந்ததாக இருந்தால் தான் நான் டாப்பராக வர முடியும். அதனால் என்னென்னா, இங்கே குவாலிஃபைடு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மெயின்ஸில் பாஸ் பண்ணிட்டேன், இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்படிலாம் கிடையாது. மெயின்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் இருக்குது, அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் மதிப்பெண்கள் இருக்குது. இரண்டையும் சேர்த்து அதுக்கப்புறம் ரேங்கிங் பண்ணுவாங்க. எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அப்புறம் என்ன மாதிரியான ரிசர்வேஷன், இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் குவாலிஃபைடா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. அதனால் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வேறு. இங்கே எப்படின்னா, இந்த வேர்ட் கவுண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். 200 வேர்டில் எழுதணும், 100 வேர்டில் எழுதணும், 50 வேர்டில் எழுதணும் அப்படிங்கிற வேர்ட் லிமிட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இருக்கும். ஏன்னா அதுக்கு மீறி எழுதுனீங்கன்னா உங்களால் டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இங்கே எப்படின்னா, நீங்கள் எழுதுறத கரெக்டாக கச்சிதமாக சரியாக எழுதுனா தான் நீங்கள் எல்லா வினாக்களுக்கும் விடை எழுத முடியும். அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் ஒவ்வொரு சொல்லும் மிகவும் முக்கியமாக இருக்குது, ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியமாக இருக்குது. ஏன் மதிப்பெண் முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு மதிப்பெண்ணில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு பதிலாக இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடைக்கலாம். ஒரே ஒரு மதிப்பெண்ணில் சொந்த மாநிலத்தை தவற விடலாம். ஒரே ஒரு மதிப்பெண்ணில் எந்த பணியும் கிடைக்காமலும் போகலாம். அதனால் இங்கே
எவ்ரி மார்க் கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நீங்கள் எப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப கீவேர்ட்ஸ்னு என்ன சொல்லணும்னா எக்ஸ்பிளைனா, டிஃபைனா, என்யூமரேட்டா, டிஸ்கிரைபா, டிஸ்கஸ்ஸா, கம்பேரா, கான்ட்ராஸ்டா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாம் பதில் எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அகாடமிக் எக்ஸாமுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, இங்கே ஞாபக சக்தி முக்கியமில்லை. மனப்பாடம் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. நம்ம பள்ளிக்கூடத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒரு வரி விடாமல் எழுதினோம்னா நம்ம மதிப்பெண்கள் பெற முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா மனப்பாடம் முக்கியம் அல்ல. அப்போ எது முக்கியம்? புரிதல் முக்கியம். ஏன்னா இங்கே நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின் குறைவாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் கொஸ்டின், அனாலிசிஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வெறும் மனப்பாட சக்தியை வைத்து ஒருவர் மதிப்பெண்கள் பெற முடியாது. அதே மாதிரி கேள்விகளில் இருக்கக்கூடிய அந்த கேட்சி ஃப்ரேஸை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேவையானதை மட்டும் ஆன்சர் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸாமில் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தெரியும், ஆனால் ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக இருக்காது. அதுக்காக தான் நீங்கள் அந்த டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஆன்சரை கச்சிதமாக எழுதணும். இப்போ எனக்கெல்லாம் நான் படிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த கிராப்பில் என்னென்ன பெஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் எழுத டைம் இருக்காது. முக்கியமான 2 பெஸ்ட்டு பக்கத்தில் படம், அது என்ன டேமேஜ் அப்படி எழுதும்போது நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும். அதனால் என்னென்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்னொன்று என்னென்னா இந்த ப்ரிலிம்ஸ் மாதிரி இடத்துலலாம் இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அகாடமிக் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால கேள்விகளுக்கு பதில் எழுதுகிற போது நாம் ரொம்ப முக்கியமாக எப்படி எழுதணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை தெரியலன்னா நம்ம விட்டுறணும். தப்பாக எழுதிட்டு ப்ளஃப் பண்ணிவிட்டு மதிப்பெண்களை குறைச்சிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் ஒரு அகாடமிக் எக்ஸாமினேஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னென்னா இதில் உங்களுக்கு எதுக்காக எக்ஸாம் நடத்துகிறாங்க? ஒரு பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறது என்னென்னா அடுத்த கிளாஸுக்கு போனால் படிக்க முடியுமா? நீங்கள் பிஏ சரி எம்ஏ போனால் நீங்கள் படிக்க முடியுமா? நீங்கள் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போனால் படிக்க முடியுமா? அதுக்காக நடத்தப்படுறது தான் ஒரு அகாடமிக் எக்ஸாமினேஷன். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது இந்த பணிக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்களா? உங்களுக்கு அதற்கான ஆளுமை இருக்கிறதா? அதற்கான அறிவு இருக்கிறதா? திறமை இருக்கிறதா? அதுக்காக நடத்தப்படக்கூடியது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதில் என்னென்னா சிலபஸ்ங்கிறது ரிஜிட் ப்ளூ பிரிண்ட், இதிலேருந்து தான் இது வரும், இதிலேருந்து தான் இது வரும் அப்படிங்கிறது அகாடமிக் எக்ஸாமினேஷன்ஸில் இருக்குது. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அப்படி கிடையாது. சிலபஸுங்கிறது சும்மா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான். அதில் எதை வேணால் கேட்கலாம். இப்போ பொல்யூஷன் தான் எதை வேணால் கேட்கலாம். ரீசெண்டாக ஒன்று நடந்திருக்கலாம், பொல்யூஷனால் ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், ரீசெண்டாக கிளைமேட் கிரைசிஸ்னால் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ஒரு அழகாக பண்ணியிருக்கலாம். இது மாதிரி விஷயங்களையும் கேட்பாங்க. அதனால் சிலபஸ்ங்கிறது ஒரு ஜஸ்ட் இண்டிகேஷன் தான், அதை தாண்டியதாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரீடிங் மெட்டீரியல்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதுவும் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. அப்புறம் ஆன்சர்ஸ்னு கேள்விகள் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் எப்படி இருக்கும், அது ஒரு சப்ஜெக்டிவாக இருக்கும். ஆனால் இதில் மல்டிபிள் சாய்ஸும் இருக்கும், அப்புறம் சப்ஜெக்டிவ் இருக்கும், எல்லாம் கலவும். அது ப்ரிலிமினரியில் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறையா இருக்கும். அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் குழப்புற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா அகாடமிக் எக்ஸாமினேஷனுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு மிக முக்கியமான வேறுபாடு என்னென்னா இங்கே நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் மிக மிக தரமாக மிக மிக நேர்த்தியாக இருப்பது அவசியம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தெளிவாகவும் அழகாகவும் நுட்பமாகவும் இருக்கணும். எந்த விதமான குளறுபடியாகவும் இருக்கக்கூடாது. கேள்விகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தேவையானதை எழுதணும். எல்லாத்தையும் போட்டு எழுதி ஒரு உழைப்பி வைக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய கேள்விகளை விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை நம்ம சரியாக பண்ண முடியும். இன்னொன்று காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்கும், ஒரு மெயின்ஸ் இருக்கும், ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம சிறப்பாக பண்ணுவதற்கான முயற்சிகள் எடுக்கணும். இதில் என்ன அவுட்கம் என்ன,
இவர் அடுத்த கிளாஸுக்கு போயிடுவார். அதுதான் இதனுடைய அவுட்கம் அகாடமிக்கில். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவுட்கம் என்னென்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. அதனால் இதனுடைய அவுட்கமே வித்தியாசப்படுறதுனால தான். அதனால் உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கா, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, ஸ்காலர்ஷிப் இருக்கா, உங்களுக்கு இனிஷியேட்டிவ் இருக்கா, உங்களால் சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியுதா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா, இது அத்தனையுமே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்கிறது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதனால் இதுக்கு முழுமையான வேறுபாடுகள் இருப்பதனால அதற்கு தகுந்தவாறு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியம். நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போ அகாடமிக் எக்ஸாமில் இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எது வேண்டுமானாலும் கேட்கலாம். அதனால் சரியாக புரிந்துக்கிட்டு அதனுடைய சகல பரிமாணங்களையும் நாம் அலசி ஆராய்ந்தால்தான் நாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வெற்றி பெற முடியும். அதனால் அந்த அணுகுமுறையை நீங்கள் கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.